இப்போ வந்து இந்த பூ வந்து நம்ம மிஷின் எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம். இந்த பூ வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டோம், நம்ம வரைஞ்சி மிஷின் எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம். 2 ஸ்லீவுக்கு போட்டிருக்கோம், இது ஒன்று இது ஒன்று. இப்போ இந்த பூவை வந்து பேக் நெக்கோட சென்டரில் எப்படி வந்து ஈஸியாக நம்ம ட்ரேஸ் பண்ணுறன்றத ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது, காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து இது பூ இருக்கு. இப்போ பேக் நெக்கோட சென்டர் இது, இந்த கோடு தான் சென்டர்னு வச்சுக்கீங்களேன். பேக் நெக் கரெக்டாக இந்த சென்டர் பண்ணிட்டாங்க. இந்த பூவில் சென்டர் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம். நான் துணியை சிம்பிள் தான், இது பாருங்க அழகாக ட்ரேசிங் வரும் பாருங்க. இது ஒரு ட்ரேசிங் பண்ணுறது சிம்பிளான மெத்தடு, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ இந்த பேக் நெக்குக்கு இந்த ட்ரேசிங் அப்படியே நம்ம பூ வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வரைய தேவையில்லை. இப்போ பாருங்கள் பூவை வந்திருக்கு, அதோட ட்ரேசிங் அழகாக பேக் நெக்கு சென்டரில் நம்ம செட் பண்ண போகிறோம். ப்ளவுஸோட பேக் நெக்கோட சென்டரில் முதுகில் செட் பண்ணுறதுக்கு ட்ரேசிங் பண்ணுற மெத்தட். இது ஒரு சிம்பிளான மெத்தடு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.